குட் மார்னிங். மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவன நிதி மோசடி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு நிதி மோசடியாக பார்க்கப்படுகிறது. அதன் நிர்வாக இயக்குனர் தேவநாதன் கிட்டத்தட்ட 6000 டெபாசிட்டர்ஸுடைய 650 கோடி பணத்தை திருடிட்டாருங்கிறது தான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இந்த கேஸ் சம்மந்தமாக நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிதி நிறுவனம் சொல்ல உடனே ஏன் இந்த மாதிரியான நிதி நிறுவனத்தில் போட்டு ஏமாறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எல்லாருமே நம்மகிட்ட கேட்பாங்க. இது இதுக்குன்னு இல்லை, எல்லா நிதி நிறுவனங்களும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா இடங்கள்லையும் ஏமாந்துருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். இது இயல்பான ஒரு கேள்வி. ஆனால் இந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது 180 வருஷம் பாரம்பரியம் மிக்க நிதி நிறுவனம். 180 வருஷம்னா பாருங்கள், பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அதன் மீது ஒரு நம்பிக்கைங்கிறது சாதாரணமாக நம்பிக்கை, அது தலைமுறையான நம்பிக்கை. அது இதை பெரிய சம்பாதிக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் கந்து வெட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாரும். இது ஆர்பிஐ கண்ட்ரோல் தான். இது மற்ற பேங்க்லேருந்து ஒரு 2% கூட, அவ்வளோதான். அப்போ ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். எல்லோரும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது சேவிங்ஸ்ன்னு பார்க்குறாங்க. அது சேமிப்பு. இந்தியாவில் சேமிப்பு தான் மெயினாக ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் காப்பாற்றிட்டு இருக்கிறதுங்கிறது சேவிங்ஸ். அவங்க வச்சுருக்கிற சேவிங்ஸ் சின்ன விஷயம். 50லேருந்து 100 ரூபாயிலேருந்து நம்ம தாய்மார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துவாங்க. பின்னாடி அது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியர்களின் ஒரு பண்பு அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். 2008 உலக பொருளாதார நிதி நெருக்கடி வரும்போது இந்தியாவும் சைனாவும் தான் ஓரளவு காப்பாற்றப்பட்டது. என்ன காரணம்? நெருக்கடியிலிருந்து அமெரிக்காவே வீழ்ச்சி அடைந்து கொண்ட காலம் அது. ஆனால் இந்தியா காப்பாற்றப்பட்டது. மெயினாக ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடிமக்கள் எல்லோரும் தங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் பேங்க்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பெரிய அளவு நம்ம நெருக்கடிக்கு உள்ளாகப்படவில்லைன்னு இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ்லாம் இன்றைக்கி சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதில். அதே மாதிரி மயிலாப்பூர் நிதி நிறுவனத்துலேயும் அந்த சேமிப்பு தான் எண்ணம், வேறு ஒன்றும் பெருசு இல்லை. பின்னாடி இதுவே ஒரு லாங் டேர்மில் தொடர்ந்து குமுலேட்டிவாக போடும்போது அவங்களுக்கு அது ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். அது மாதிரி தங்களுடைய எதிர்காலம் 60 வயசுக்கு மேலே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வரும்போது அது மூலமாக நம்ம வாழலாம். அது மாதிரி நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் 60 வயசுக்கு மேலே, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால் அந்த நிதி நிறுவனத்தில் போட்டாங்க. அது தொடர்ந்து நல்லா தான் இயங்கிட்டு இருந்தது. கடந்த 10 வருஷமாகத்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஆனால் இந்த 10 வருஷ ப்ராப்ளம்ங்கிறது யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு. ஏன்னா 23 வரைக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கப்பட்டிருந்ததுனால இதுக்கு நடுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்புறம் ஒரு நிதி நிறுவனம் கவிழ்ந்தது அப்படின்னா அதுக்கு உண்மையான ரீசன் நிறைய இருக்கலாம். பிஸ்னஸ் நிறைய லோனை கொடுத்து அவங்க வாராக்கடன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாராக்கடனில் அந்த நிதி நிறுவனம் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையே அதில் கிடையாது. நிதி நிறுவனம் மோசடிங்கிறதுல அது சேராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ஒரு தடவை லோனை கொடுத்து ஒரு நாளைக்கு வீட்டு வாசலில், அந்த பேங்க் வாசலில் நிறைய பேர் கூடி எனக்கு டெபாசிட்லாம் திருப்பி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. இவ்வளவு பெரிய பேங்க்குக்கு அந்த மாதிரியான நிலைமை. இன்றைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வாராக்கடன்கிறது நிறைய இருக்குது. அதனால தான் நல்லா பார்க்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, மற்ற பேங்க்ஸ் எல்லாம் போட வேண்டியது அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். இன்றைக்கி 2017 யூனியன் கவர்மெண்ட் ஒரு லா ப்ரொமல்கேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 50 லட்சம் போடுங்க, 1 கோடியை போடுங்க ஒரு பேங்க்கில், 5 லட்சம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு.
இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்களோ அந்த பணம் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ எங்கேயுமே உங்கள் பாதுகாப்பு கிடையாது. உங்களுடைய பணத்துக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி பேங்க்ஸ் எல்லாம் வாராக்கடனில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இதில் போய் ஏமாறுவீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே தான் நாங்கள் ஏமாறுறோம். டிஜிட்டல் ஃப்ராட் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்க்குறீங்க, நம்ம ஆன்லைனில் நம்ம பணத்தை பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே டெய்லி ஆர்பிஐ வந்து நீங்கள் பார்க்கலாம் பேப்பர்களில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் ஃப்ராடுங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது எத்தனை கோடிங்கிறது யாருக்குமே தெரில. வந்து அது துப்பி தொலைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகுது இதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ராட் மூலமாகவும் உங்கள் பணம் சேஃபாக இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் போடுறோம். அப்போ இந்த நிதி நிறுவனம் வந்து இதனால் இந்த கம்பெனி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அதனால் அந்த கொடுத்த கடன் திருப்பி சரியாக வரல, அந்த மாதிரியான இதில் வந்து அது மூழ்கலை. இது முழுக்க அது நிர்வாக இயக்குனர் கடந்த 10 வருடமாக தொடர்ந்து அந்த டெபாசிட்டரோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தமாக அதை திருடி விட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது வந்து பின்னாடி பார்த்தோம்னா 2024 தேர்தலுக்காக அவர் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும்போது அதுக்கான செலவை ஈடுகட்டுறதுக்கு தான் இதில் எடுத்திருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மோடஸ் ஆப்பரண்டியில் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிதி நிறுவனமும் ஒவ்வொரு விதமான ஏமாற்று பித்தலாட்டம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் அதான் சொன்னேன், 25 லட்சம் கோடின்னா என்ன சும்மாவா? கொடுத்துட்டு என்ன பேங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை திருப்பி பெற முடியாது, அந்த சூழ்நிலையில் இருக்கும். சில இது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் இவ்வளோ இருக்குது, என்னால் திவால் ஆகிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறது, அதனால் என்ன ஒரு ஹேர் கட்டும்பாங்க. அதில் 90% ஹேர் கட்டு. அதாவது நீ 300 கோடி வச்சுருந்தே வச்சுங்க, 250 கோடி உனக்கு தள்ளுபடி. இப்படி அஃபிஷியலாகவே தள்ளுபடி செய்யப்பட்ட ஏகப்பட்ட நிறுவனங்கள் நிறைய உண்டு. சில பேர் அந்த 50 கோடிக்கு வேற ஒரு பெரிய கம்பெனி வந்து அந்த சின்ன கம்பெனியை எடுத்து அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. ஆக 300 கோடி ஒர்த்து வந்து 50 கோடிக்கு வாங்கப்படும். இப்போ ஏர் இண்டியாலாம் பார்த்துக்கிங்க, அதெல்லாம் அப்படி தான். விஎஸ்என்எல்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது இன்றைக்கி யாருக்கும் தெரியுமா கூட தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. 10 வருஷத்தில் விஎஸ்என்எல் வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியா முழுக்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி. அது பப்ளிக் செக்டர் கம்பெனி. அது இன்றைக்கி டாடா கம்யூனிகேஷன்ஸ்னு இருக்குது. அதோடைய நீங்கள் உள்ள பேலன்ஸ் ஷீட் அது இதுன்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், அது எவ்வளோ ஹை ரேட் அது கொடுத்துருக்கணும், ஆனால் எவ்வளோ லோ ரேட்டில் டாடா குரூப் வாங்கிச்சு அப்படிங்கிறலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ நிதி நிறுவன மோசடி அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு புதிதான ஒரு விஷயம் இல்லை. இது நிதி நிறுவன மோசடியும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து நமது பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார், டெபாசிட்டருடைய பணத்தை எல்லாம் திருடி கொண்டு விட்டார் என்பது தான் யதார்த்தமான உண்மை. சரி, அடுத்தது அவர் வந்து எடுத்துட்டாருன்னா, நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் முன்னாடி எல்லா டெபாசிட்டரும் ஒரு 6 மாதமாக அவரை கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எப்போ தரேன்னு போயிடுச்சு ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கிற அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. கொடுக்க முடியாது, ஏன்னா மே மாதம் எலெக்ஷன் நடக்குது, அதில் தோற்று போயிட்டார் அவர். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கையில் பணம் இல்லை, வேறு ஏதாவது பண்ணணும். சரி, அந்த என்ன பண்ணுறதுன்னா, சரி ஒரு இதாக மிரட்டி பதில் சொல்லி முடியாது, நான் அப்புறம் தரேன் எந்தியா ஒரு சால்ஜாவுக்கு சொல்கிறது. ஆனால் மக்கள் விடலை. ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எடுத்தாங்க, போராட்டம்ங்கிற ஒரு ஆயுதத்தை எல்லோரும் ஒன்றா கூடினாங்க. ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன் பிளான் போடுவோங்கிற முறையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நடத்தக்கூடிய எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், அதாவது EOW சொல்லுவாங்க. அது வந்து புலனாய்வுத்துறை, அது போலீஸுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. அவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்தாங்க, நிறைய பேர் மனு கொடுத்தாங்க. அப்போது ஒரு 15-20 நாளில் ஒரு 150-200 மனு அப்ளிகேஷன் இது வந்தோடனே, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனவுடனே அவர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் அவர் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் போடப்படுகிறது. அரெஸ்ட் செய்து இன்னும் அவர் பெயிலுக்கு அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் போட்ட அது வந்து
கேஸ் வந்து அதை விசாரிக்க வேண்டிய இது என்ன யாருக்கு பொறுப்புன்னா தமிழ்நாடு டிஎன்பிஏடி கோர்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தான் அது விசாரிக்கும். ஆனால் அதில் 2வது சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பெயில் 3 பெயில் போட்டு 3 பெயிலும் அவருக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா அது நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் 2வது சார்ஜ் ஷீட் போடுறதுக்காக கடந்த ஒரு நியர்லி ஒரு 10 மாதமாக அந்த டெபாசிட்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கான இஓடபிள்யூவில் போயிட்டு அதற்கான முறையீடு பண்ணாங்க. இன்னொரு சார்ஜ் ஷீட் போடுங்க, எல்லா டெபாசிட்டர்ஸ்தாரர்களுக்கும் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதை பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்து நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடுங்க, அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னமும் அது நடக்கலை. அந்த அசோசியேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட 5500 டெபாசிட்டர்ஸோடைய எவ்வளோ ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஒரு ரஃபான ஐடியா வந்துட்டாங்க. அவங்களோட ஒரிஜினல் டெபாசிட் ரிசீட்டை வச்சு வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 கோடி வரைக்கும் அதில் வருது. இது போக நிறைய இருக்குது. என்னோடய எஸ்டிமேட் நான் கிளியராக சொல்லிடுறேன். இதெல்லாம் 500-600 கோடி இல்லை, அது 1000 கோடிக்கு மேலேயே அவர் வந்து திருடிக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அவர் வந்து எங்கே பணம் இருக்குது, அவங்களோட சர்டிஃபிகேட் நிறைய காணும், அப்புறம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அதில் உள்ளே இருக்குது. என்னோடய எஸ்டிமேட் அது 1000 கோடி. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால் புலன் விசாரணை பண்ணுறது மூலமாக டைரெக்டாக நம்ம டெபாசிட்டர்ஸில் பேசுகிறதன் மூலமாக கிடைத்த தொகை இவ்வளோ தான், 600 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு ரஃப் எஸ்டிமேட் வச்சுருக்காங்க. சரி, இந்த 600 கோடியை அவர் திருப்பி கொடுக்கணும்னு கேட்குறது நியாயமாக இல்லையா? நீ தானே திருடின, நீ நிதி நிறுவன திருடல் கிடையாது, நீ திருடியிருக்க, அப்போ நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா விசாரணை பண்ணும்போதே அவர் அப்படி இப்படி பெயிலை வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஆள் தப்பிச்சு போயிடுவாங்க. இது வந்து புதுசு இல்லை. இஓடபிள்யூவில் இன்றைக்கி வந்து 100க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி மோசடிகள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13,000 கோடி அதில் வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஒரு பைசா கூட யாருக்கும் கிடைக்கல. ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா லீகல் இதுவும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கேஸில் நிறைய ஃபார்வர்ட் மூவ் ஆகியிருக்காங்க. இவங்க அசோசியேஷன்லேருந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக போராடி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனால் இந்த 1 வருஷத்தில் எவ்வளோதான் போலீஸ் வந்து அவரை விசாரணை பண்ணும்போதும் தான் பைசாவை கொடுக்கறதுக்கான எந்த எண்ணமும் இல்லாமல் அது சம்மந்தமாக ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் அவர் பாட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காரு. ஆனால் அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போனார். சரி, இந்த லோயர் கோர்ட்டில் வந்து 3 பெயிலுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, அப்படி 3 அப்பீலுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கிறதுனால நேராக ஹைகோர்ட் போய் அதுலேயும் 2 ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 2 தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 3வது தடவை அது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வேறு ஒன்றும் இல்லை, அவர் திருப்பி தர்றதை பற்றி அது ஒன்றும் இல்லை. அப்போ 3வது பெயில் அப்ளிகேஷனில் இஓடபிள்யூவோட ப்ராசிக்யூஷன் போடும்போது இவ்வளோ இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது நான் வந்து இதை தரேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள்லாம் இவ்வளோ இருக்குது, எனக்கு நான் அதை வந்து ஈடாக தரேன் அப்படின்னு சொல்லி அவர் மனு கொடுக்குறாரு. அப்போ அந்த மனுவில் ஏதாவது உண்மை இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஒன்று ஈடாக கொடுக்குறேன்னு ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜு முன்னாடி நீ கொடுக்குற ஒரு அஃபிடேவிட்டை, அந்த அஃபிடேவிட்டில் ஏதாவது உண்மை இருக்கணும். ஒரு உண்மையும் இல்லை. அதான் இங்கே வெறும் ஒரு 20 ஷீட் பேப்பரை வந்து இது என்னோடய ப்ராப்பர்ட்டி எப்படி சொன்னால் அது எப்படி அது ப்ராப்பர்ட்டி ஆக முடியும்? என்ன செய்யணும்? அப்போ உன்னோட ப்ராப்பர்ட்டினா உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும். என்ன அது என்னென்ன சர்வே நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணணும், என்ன வில்லங்க இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணல. அவங்க பேசுகிறது எல்லாமே வெறும்னு ஒரு ஷீட்டை கொடுத்து இதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு 300 கோடி வரைக்கும் இருக்குது அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தேவநாதன் வக்கீல் வந்து அந்த ஹைகோர்ட்டில் இது வரைக்கும் 3வது பெயில் அப்ளிகேஷனு எனக்கு தெரிஞ்சு 5வது தடவை வந்துடுது. அப்போ இது வரைக்கும் அவரால் அந்த 300 கோடிக்கான கிளியர் கட் டாக்குமெண்ட்டை இன்னும் கொடுக்க முடியவில்லை. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டே கொடுக்காத இன்னொன்று பார்க்குறேங்க. அதில் வந்து நான் ஒரு கடன் வாங்கினேன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருவார், அவரோட ப்ராப்பர்ட்டியை நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
அது எப்படி நியாயமாக இருக்கும்? தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட்டை காமிக்கிறாரு ஒன்று. அதில் நிறையா அவரோட டாக்குமெண்ட்டில் வில்லங்க நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சி, நம்ம பிபி நம்மளாம் எல்லாம் உட்காந்து நாங்களாம் உட்காந்து கண்டுபிடிச்சி இப்போ பார்த்திங்கன்னா அதில் அவர் 308 கோடின்னு சொன்னது வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து 225 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மயிலாப்பூர் நிதி நிறுவனம் அந்த பில்டிங் இருக்குது இல்லையா, அதையும் விற்றா எங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் மயிலாப்பூர் அந்த நிதி நிறுவன பில்டிங் வந்து அந்த கம்பெனிக்கு சொந்தமானது அல்ல, அது ரெண்டட் ப்ராப்பர்ட்டி. அது எப்படி பொய்யா ஒரு அஃபிடேவிட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அது கிரிமினல். இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணுறதுங்கிறது கிரிமினல் ஆக்ஷன். அது வந்து இன்னும் ஃபர்தராக வந்து கிரிமினல் ஆக்ஷன் தான் அதில் எடுக்க முடியும் கோர்ட்டு. ஆனால் தைரியமாக அதை வந்து கொடுக்குறாங்க. அதை போய் ப்ரூவ் பண்ணோம்னா அது வந்து இல்லை, இந்த மாதிரி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் அது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் அதுங்கிறது இப்போ தெரிய வருது. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தத்தில் அந்த 300 கோடிங்கிறது 50-60 கோடி தான் அது வந்து தேடுறதுங்கிறத நம்ம பார்த்தா எல்லோரும் அசோசியேஷன்லேருந்தும் நம்ம அவங்க லாயர் வந்து பார்த்துட்டாங்க. இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பெயில், அப்போ இந்த மாதிரி இன்டென்ஷன் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போது பெயிலை எப்படியாச்சும் வாங்கிடணும். வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நாட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. பெயிலை வாங்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து திருப்பி அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க கோர்ட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வாய்தா வாங்குவாங்க, இல்லாட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம்பாங்க, என்னத்தையாவது சொல்லி மொத்தத்தில் வருஷக்கணக்காக இழுத்து அதை வந்து கேஸை வந்து நீர்த்து போய் ஒன்றுமே ஏதாவது கொடுக்குறத கொடுப்பா அப்படின்னு சொல்லி 1000 கோடி 600 கோடியில் 5% 10% கொடுத்துட்டு போனேன். இப்போவே வந்து தேவநாதனுடைய லாயர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு 100 கோடி ஏற்பாடு பண்ணிவிடுவேன். அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 140 பேருக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்டு, அந்த சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்கு இல்லையா, அந்த 140 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு வாதிடுறாரு. இது வந்து முதல்ல சட்டத்துக்கு எதிரானது. 140 பேரில் 5600 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 600 கோடிங்கிற எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த சார்ஜ் ஷீட்டில் மட்டும்தான் 146 பேர் இருக்குது. அப்போ நீ அதை சொல்கிறது முதல்ல அது இன்டென்ஷன் இஸ் பேடு, நீ கொடுக்க போகிறதில்லன்னு அர்த்தம். இதுதான் உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து அதனால் இந்த ஜாமீன் மனுவை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அசோசியேஷனுடைய கோரிக்கை. அசோசியேஷன்லேருந்து ஒரு லாயர் திருமூர்த்திங்கிற ஒரு லாயரை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அவருடைய கோரிக்கையை அதான் தொடர்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் அவரை விடலைன்னா அவர் செத்து போயிடுவாருங்கிறான் அந்த தேவநாதன் லாயரு. அதாவது டெபாசிட்டர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துலேயே ஏகப்பட்ட பேர், ஒரு 8-10 பேர் வந்து செத்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ். நிறைய பேருக்கு அடுத்த விட சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர். நிறைய பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தெரு வியாபாரிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாயிலேருந்து 5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மாதிரியான இதில் இருக்குது. நிறைய பேர் ஆவரேஜாக பார்த்தா 50, 1 லட்சம், 2 லட்சம் லோயர் லெவல் மிடில் கிளாஸ் சாதாரண ஒர்க்கர்ஸ், விமன், இவங்க தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அவங்களோட லைஃப்பை தான் நம்ம பார்க்க முடியும். இவர் ஜெயிலில் உட்காந்துட்டு ஒரு தடவை கூட அவர் வந்து நான் பணத்தை தருவேன், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லணுமா வேண்டாமா, ஒன்றும் கிடையாது. இப்போ பெயில் வருது, பெயில் கொடுக்கணுன்னா ஏதோ ஒன்று நம்ம காமிக்கணும், கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான அஃபிடவிட்டை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு. 4 தடவை இழுத்தும் அவரால் உண்மையான அவரோட நிலைமையை சொல்ல முடியல. அதை வந்து பார்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அப்படின்னா ஒரு 50 கோடி 100 கோடி கொடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆகிடணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர் இருக்காருங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ இப்போ வந்து கண்டிப்பாக பெயிலை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அசோசியேஷன் கோரிக்கை விடுறாங்க. எல்லா டெபாசிட்டர்ஸும் அதுதான் கோரிக்கை விடுறாங்க. இந்த பெயிலை கொடுத்தாச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லா நிதி நிறுவனங்களையும் பார்க்குறோம், அவங்க யாரும் அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெயிலுக்கும் போகிறது இல்லை, திருப்பி பணத்தை கொடுக்குறதும் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால் பெயிலை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கை. ரெண்டாவது, கிட்டத்தட்ட 8-9 மாதமாக 9 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சார்ஜ் ஷீட் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போட்டாச்சு.
இன்னமும் எல்லா அசோசியேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 5600 டெபாசிட்டர்ஸோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் இஓடபிள்யூக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி வரைக்கும் அவங்களால இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் திருப்பி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போது ஏன் பொருளாதார குற்றப்பிரிவு இன்னும் 10 மாதமாக இந்த அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்று. அது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிமாண்ட் வந்து டெபாசிட்டர்ஸ் மத்தியில் ஒரு ஏன்னா பொருளாதார குற்றப்பிரிவு மட்டும்தான் நம்பிக்கையோடு இருந்த ஒரு டெபாசிட்டர்ஸ் இருந்திருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அப்போ அந்த பொருளாதார துறை வந்து கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடணும். அதே மாதிரி அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெபாசிட்டர்ஸோட டிமாண்ட். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இந்த இதில் வந்து ப்ராப்பர்ட்டியில் அசர்ட்டை காமிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம். ஷேர் ஒன்று வச்சுருக்கார், வின் டிவின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரு கம்பெனி நடத்துது. அந்த கம்பெனியில் இவர் தான் அப்படி ஷேர்லாம் வாங்கி இவர் தான் அதில் 90% மெஜாரிட்டி ஹோல்டர். ஸோ இந்த வின் டிவி ஷேர்ஸை வந்து அவர் கணக்கு காமிக்கிறாரு. 175 கோடி இருக்குது அப்படின்னு, அதோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு காமிக்கிறாங்க. சரி, அவர் பொருளாதார குற்றப்பிரிவு இதை அசஸ் பண்ணும்போது அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 176 கோடி இருந்தது. அப்போ வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ 150 ரூபா இருந்து வச்சுங்க. இன்றைக்கி 110 ரூபா. அது ட்ரேடே ஆகிறது கிடையாது. முதல்ல ஷேர் மார்க்கெட் விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் இன்றைக்கி 200 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதே மாதிரி எவ்ரி இயர் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5000 கம்பெனி இருக்குது வச்சுங்களேன். இன்றைக்கி அதில் எத்தனை கம்பெனி ஆப்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் பாதி கூட ஆப்ரேட் ஆகிருக்காது. எல்லாமே இழுத்து மூடிட்டு போயிருக்காங்க. எல்லா கம்பெனியும் புது கம்பெனிஸ் வந்துட்டுருக்கும். புதுசாக பப்ளிக் இஷ்யூன்னு வருவாங்க, புதுசாக ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஒரு 10 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பாங்க, திருப்பி அந்த கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. இதான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப பெரிய கார்பரேட்ஸ் தான் தொடர்ந்து அதில் ஒரு 100 கம்பெனி வச்சுக்கலாம் நம்ம ரெகுலராக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டாட்டா, அம்பானி, அதானி இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான். மற்றபடி சாதாரண நிறுவனங்கள் எல்லாம் அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறலாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது ஒரு நிறுவனம் பேடாக போயிட்டுருக்கு அப்படி தெரிஞ்சிருச்சுனாலே அந்த நிறுவனத்தோடைய ஷேர் வேல்யூ கடன்னு இறங்கிட்டே தான் வரும். அது நம்ம இதுலேயே ஒரு வருஷத்துலேயே நம்ம பார்த்துட்டோம். ஒன்று நீங்கள் இது மாதிரி நான் நிறைய எக்கச்சக்க கம்பெனிஸை நான் கோட் பண்ண முடியும். லேட்டஸ்ட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். போன மாதம் ஒரு 1.5 மாதம் ஒரு மாதம் தான் இருக்கணும். ஏமா 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ரிலையன்ஸ் பவருங்கிற ஷேரை போய் எடுத்து பாருங்கள். 70 ரூபா இருந்தது. அது டச் ஆகிடுச்சு 70 ரூபாய்க்கு. இன்றைக்கி அதோடய வேல்யூ 40லேருந்து 45க்குள்ளே வந்துடுச்சு. அப்போ 70 ரூபா போடும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா எல்லோரும், ப்ரோக்கர்ஸ் எல்லாம்? அடேங்க யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 100 ரூபா கம்பேக், அனில் அம்பானி ஹஸ் மேட் அ பிரில்லியன்ட் கம்பேக் அப்படி எப்படியும் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் 40 ரூபா போய் தெரியுமா உங்களுக்கு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷெல் கம்பெனி சொல்லுவாங்க. அதில் இல்லாத ஒரு கம்பெனி, ஃபிக்டிஷியஸ் கம்பெனியில் இவங்க பணத்தை போட்டு அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டோட பணத்தெல்லாம் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வெவ்வேறு வழிகளில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெவ்வேறு ரூட்டிங்கில் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது தெரியாத வரைக்கும் கம்பெனி போயிட்டே இருக்கும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க. அது இப்போ மாட்டிருக்காரு அனில் அம்பானி. ஸோ 40லேருந்து 45 ரூபாய்க்கும் போயிட்டுருக்கு. இது மாதிரி எஸ் பேங்க் 450 ரூபா போயிட்டு இருந்த ஷேர் 5 வருஷம் முன்னாடி இன்றைக்கி 20 ரூபாவில் இருக்குது வச்சுங்க. அது 8 ரூபா போய் இன்றைக்கி 20 ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சுசுலான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது 300 ரூபா 400 ரூபாலாம் போயிட்டு அப்புறம் 8 ரூபா இன்றைக்கி அது கம்பெனி ரெனியூபிள் எனர்ஜியில் இன்றைக்கி அது 60 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஆக்டிவ்லி ட்ரேடிங் கம்பெனி.
இதெல்லாம் இந்த நம்ம வின்ஷேரை பொறுத்த வரைக்கும் ட்ரேடட் கம்பெனியே கிடையாது, ட்ரேடிங்கே கிடையாது. அதில் நீங்கள் எந்த காலகட்டத்துலேயும் ட்ரேடிங் கிடையாது. ட்ரேடிங் இல்லாத கம்பெனி ஷேர் வேல்யூ சொல்லி அதில் 172 அசட் இருக்குது அப்படின்னு சொன்னால் செபி வந்து உங்களுக்கு விற்று கொடுக்குற ஏஜென்சி கிடையாது. அதாவது இந்த ஷேர்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது இல்லையா, சென்ட்ரலைஸ்டு செபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா. அது வந்து உங்களுடைய இதை வந்து விற்று கொடுக்குறது வேலை அவங்களோட வேலை கிடையாது. அதனால் அதெல்லாம் ஒரு சால் ஜாப்பு, அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஷேர் வேல்யூவோட கம்பெனியை வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது 0 வேல்யூ தான். அப்படி பார்த்தீங்கன்னா அது 50 கோடி தான் அதோடய வேல்யூ, அவங்க சொல்கிற வேல்யூ வருது டோட்டலாக அப்படிங்கிறத நம்ம அசோசியேஷன் சார்பாக வைக்கப்படுற வாதம். ஸோ இதையும் மீறி சென்டிமெண்டலாக கோர்ட்டில் வாதாடி அந்த ஆள் வந்து அந்த தேவநாதனுடைய லாயர் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவர் செத்து போயிடுவார், அவருக்கு உடம்பே சரியில்லை, போன மாதம் உள்ள நுழையும் 75 கிலோ இருந்தார், இப்போ 50 கிலோ தான் இருக்கார், இவர் போய் தான். அப்போ டாக்டர் சர்டிஃபிகேட் வைக்கணும் இல்லையா? ஒன்றும் கிடையாது, சும்மா அடித்து விடுறது கோர்ட்டில். அவரும் கோர்ட்டு ஜட்ஜும் வந்து கொஞ்சம் இறக்கப்படுவார்ல, அந்த இறக்கத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா 6,000 பேர் டெபாசிட்டர்ஸில் எத்தனை பேர் நான் லிஸ்ட்டு காமிக்க முடியும் அசோசியேஷனில்? நான் போய் சொன்னேன், நிறைய எவ்வளோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளில் மாட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கோர்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவரை ஜாமீன் கொடுத்து வெளியில் விட்டால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. டெபாசிட்டர்ஸோடைய பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி விடணும்னு சொன்னால் அவர் முதல்ல ஒரு 300 கோடிக்கு சொல்கிறார் இல்லையா, அந்த 300 கோடியான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் ஒவ்வொரு பேரில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே கோர்ட்டு தான் அதை வந்து விற்க முடியும். கோர்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயில் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக அது எஸ் இது வந்து சேலபிள், கண்டிப்பாக விற்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்தப்புறம் தான் இவரை பெயில் கொடுக்கலாம். நாம் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே மாட்டோம். ஆனால் 300 கோடிக்கும் கண்டிப்பாக அந்த சொத்து மதிப்பு உண்மையிலேயே 300 கோடி இருக்குது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அது இல்லை. ரெண்டாவது, அவங்க சொல்கிற மாதிரி இந்த 100 கோடியோ 50 கோடியோ வச்சுட்டு தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது. அது வந்து ப்ரப்போர்ஷனேட்டாக தான் கொடுக்க முடியும். 5600 பேர் யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ யூஓடபிள்யூவில் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அசோசியேஷனோட வாதம். ஸோ இந்த 300 கோடியோடு நிற்கக்கூடாது, தொடர்ந்து அது 600 கோடி எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி தான். தேவநாதன்கிற அந்த நிர்வாக இயக்குனர் ஃப்ராடுத்தனம் பண்ணி கம்பெனியை திவாலாக்கி இன்றைக்கி வந்து எல்லா டெபாசிட்டர்ஸுக்கும் வயிற்றில் அடித்து இருக்கார். அதனால் அவரை வெளியில் விடுறதுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை என்பது தான் மெஜாரிட்டியான ஒப்பீனியன். யூஓடபிள்யூ சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி துரிதப்படுத்தின இன்வெஸ்டிகேஷனை அப்படிங்கிறது தான் டெபாசிட்டர்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லை, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, அக்கறை வேணும். டெபாசிட்டர்ஸ் வந்து அனாவசியமாக தங்களோட பணத்தை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணுங்கிற அக்கறை வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது நடக்கும். 6 மாதத்தில் இதை முடிக்க முடியும். அந்த பணத்தை மீட்டு டெபாசிட்டர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.